ஹை வெல்கம் பேக். இன்றைக்கான வீடியோவில் உங்களுக்கு நான் கேரட்டும் உருளைக்கிழங்கும் வச்சு ஹோட்டல் ஸ்டைல் சால்னா பண்ணி காட்டுறேன். இது ரொம்ப சிம்பிள் தான். நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஒரு 2 கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெயும் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ்லாம் நான் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பட்டை, அது எல்லாமே. இந்த ஸ்பைசஸ்லாம் உங்களுக்கு எந்த இது பிடிக்கலையோ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு பிடிச்ச ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா செவந்ததும் ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீள நீளமாக, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நீங்கள் உருளைக்கிழங்கு, கேரட் மட்டும்தான் போடணுன்னு அவசியம் கிடையாது. எந்த காய் வேணாலும் போடலாம். நான் சுரக்காயில் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதை அடுத்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். காலிஃப்ளவர், சுரக்காய் எல்லா இதுலேயுமே பண்ணலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் கலரில் மாறணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதங்கினா போதும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய தேங்காயில் அரை தேங்காய் மட்டும் எடுத்துக்கிறேன். நான் எப்பவும் போல் சொல்கிற மாதிரி பெரிய பெரிய பீஸாக போட்டிருந்தனால ஒரு பல்ஸ் வச்சு எடுத்துக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கல்லை ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் 2 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி இருந்தாலும் பொடி வகையெல்லாம் ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணிக்கலாம். கசகசா முக்கியமாக இதில் ஆட் பண்ணணும். கசகசா ஆட் பண்ணாமல் இருந்தால் அந்த டேஸ்ட் வரவே வராது. இப்போ இதை நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு 70% வதங்கியிருக்குது. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஒரு பச்சை மிளகாயை 2ஆக உடச்சி போட்டிருக்கிறேன். 3 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் இன்னொரு தக்காளி எக்ஸ்ட்ராவும் போட்டுக்கலாம், இல்லை கம்மியாகவும் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். ஒரு பாதி வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்கணும், தண்ணி விட்டு வதங்கணும், அந்தளவுக்குலாம் வதக்க தேவையில்லை. ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைமில் நான் ஒரு பெரிய கேரட்டும் ஒரு பெரிய உருளைக்கிழங்கும் நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு விசில் வச்சு தான் எடுக்க போகிறோம். அதனால் இருக்கிற வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் வதக்கிக்கலாம். நான் இப்போ 1.25 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி தேங்காயில் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தனி மிளகாய் தூளையும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக அந்த இது கொதிச்சதும் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போவே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கம்மியாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படின்னா ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த டைமில் நீங்கள் தேவையான அளவு உப்புலாம் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது உருளைக்கிழங்கு வேகணும், கேரட் வேகணும் அப்படின்லாம் வெயிட் பண்ண தேவையில்லை. தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றிட்டு நான் மிக்ஸியை ஜாரை கழுவி ஊற்றிக்கிறேன். இந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி தான் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்கிறேன். கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணுறேன்.
ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா இலை போட்டுக்கலாம். புதினா இலை வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக வந்து புதினா இலையை வந்து நல்லா 2 2 கட் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கரம் மசாலாவும் புதினா இலையும் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணி எல்லாம் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் வச்சு தான் எடுக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் வச்சு எடுங்க. 2 விசில் 3 விசில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் மாறிடும். இப்போ பாருங்கள், நான் ஒரே விசில் வச்சு தான் எடுத்தேன். எவ்வளோ சூப்பராக மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது. இது நம்ம பரோட்டாவுக்கு எல்லா இதுலேயும் ஹோட்டலில் எப்படி சால்னா சாப்பிட்டா எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது தோசை, இட்லி, நீங்கள் வீட்டிலே ஏதாவது பரோட்டா பண்ணுறீங்கன்னா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். நாங்கள் வந்து அன்றைக்கி சப்பாத்திக்கு தான் இது ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து தேங்காயில் பொட்டுக்கடலை போடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக வந்து நிலக்கடலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு, கேரட் எல்லாமே வந்து நல்லா சூப்பராக வெந்திருக்கும். ஒரே விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.